Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா The Zone of Interest. இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டன் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் கிளேசர். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் ஜொனாத்தன் கிளேசர் அண்ட் மார்டின் ஆமிஸ். இந்த திரைப்படத்தில் கிறிஸ்டியன் ஃபெடல், ரூடல்ஃப் ஓசோ முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாண்ட்ரா ஹுல்லர், எட்விக் ஓசா அவங்களும் முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, The Zone of Interest என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான ரூடல்ஃப் ஓஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாசி படையை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஆஸ்விட்சில், அதாவது வந்து போலண்டில் இந்த களமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் வந்து உலக யுத்தம் 2 நடக்கும்போது ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸை வந்து கொடுமைப்படுத்தினாங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள வந்து சிதைச்சி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இல்லாத குடும்பம்லாம் பற்றி கேம்பில் போட்டு மிகப்பெரிய ஒரு இது பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம். இப்போது இதுலேயும் அப்படி தான் என்னென்னா, படத்தின் நாயகனான ரூடல்ஃப் ஓஸ் வந்து ஒரு கேம்ப்பு அங்கே இருக்குது. அந்த கேம்புக்கு அவர் தான் வந்து மெயின் ஹெட்டு. அவரோட குடும்பம் வந்து அந்த கேம்பை ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, கேம்பை ஒட்டி அவங்க வாழ்கிறாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி மகள்கள்லாம் இருக்காங்க. மனைவியை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டனை வந்து மேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கார்டன் ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டு வேலை செய்கிற ஜூஸை வந்து ஒரு விதமாக நடத்துகிறாங்க. அது வந்து நல்லதோ கெட்டதோ எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு டைலமெல்லாம் நடத்துகிறாங்கன்னு வச்சுப்போமே. இது வந்து உங்களோட ஒரே ஒரு நோக்கம் வந்து இந்த கார்டனை பெருசு பண்ணி நல்லா இது பண்ணணும், தான் பசங்க நல்லா இருக்கணுன்றது எங்களோட ஆசை. ருடல்ஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேம்புக்கு மெயின் லீடராக இருந்தாலும் அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அதாவது வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ அதாவது வந்து ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி நம்ம டோட்டலாக அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இவரை அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. இதுதான் அந்த முயற்சி நடக்குது. முயற்சியில் இவர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கதை. அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. பட் என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த கதையை நான் சொன்ன இந்த கதையை விஷுவலாக ப்ரெசன்ட் பண்ண விதம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு பார்வையாளனை உளவியல் ரீதியாக ஒரு என்ன சொல்லுதுங்க உளவியல் ரீதியாக நம்மளை சின்ன பின்னமாக நம்மளோட மனசை உருவி பிழிஞ்சி எடுக்கிற படம். இது வந்து ஒரு ஆரர், ஒரு திகில் ஆன ஒரு விஷயத்தை இந்த படம் பக்கம் கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க. இதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜொனாத்தன் கிளேசர். அந்த இயக்குனர் பார்வையாளனை உளவியல் ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கிற இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்றத நம்ம மனசை பிழிஞ்சு நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது எந்த இடத்துலையுமே மெலோட்ராமா கிடையாது. எந்த இடத்துலையுமே மியூசிக் ஒரு பார்ட் ப்ளே பண்ணி உங்களை இது பண்ணாது. எந்த இடத்துலையுமே கொடூரங்கள் காட்டப்படாது. ஆனால் அந்த கொடூரங்களை கடத்துகின்ற விதத்தில் நாம் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஆகும்ன்றது தான் உண்மை. இதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். திஸ் இஸ் ஹவ் எ விஷுவல் லாங்குவேஜ் ஷுட் பி ப்ரெசன்ட் இன் தி ஸ்க்ரீன் அப்படின்றதுக்கு இந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்து மிக சிறந்த உதாரணமாக நான் பார்க்குறேன். ஒரு விஷுவலாக கதை சொல்லணும் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். இதுதான்டா விஷுவலாக கதை சொல்கிறது அப்படின்றதுக்கு ஒரு தரமான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் கதையை ஃபுல்லாக சொல்லிட்டேன் உண்மையாகவே. நீங்கள் சொல்லலைன்னா கதையை ஃபுல்லாக சொல்லிட்டீங்க, இதில் என்னங்க இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். படம் உட்காந்து பாருங்கள், நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு புரியும். நான் மற்ற எதுவும் நான் சொல்ல விரும்பல. படத்தில் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்ந்துப்பீங்க. எனக்கு 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அங்கே படத்தின் கதாநாயகனான ருடல்ஃப் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவனை மீறி யாரும் வர முடியாது. அவன் தான் வீட்டை எல்லா இடத்துலையும் ஒரு கட்டத்தில் பூட்டுவான். எல்லா கதையும் பூட்டிகிட்டு வருவான். அதாவது ஒரு மிகப்பெரிய இவன் என்ன சொல்லுதுங்க ஒரு நாசி படை தலைவன், அந்த கேம்போட லீடராக வந்தான். அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு சைக்கலாஜிக்கல் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய பயம் இருக்குது. தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். தான் வீட்டில் யாரும் வந்துடக்கூடாதுப்பா. ஆனால் வரவே முடியாது. அதுதான் உண்மை. அந்த எடம் டைரக்டரோட டச் சூப்பர். அதே மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷேட்லேயே காட்டுவாங்க. நெகட்டிவ் ஷேட் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஃபிலிம் நெகட்டிவ் வரும் பார்த்தீங்களா, அந்த டைப்பில் அந்த கேரக்டர் ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் காட்டுவாங்க. அந்த கேரக்டர் வந்து என்ன படத்தை சம்மந்தமே இல்லாமல் வரா மாதிரி தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு காட்டுவாங்க. சூப்பர். தட் சீன் இஸ் சூப்பர். ருடால்ஃப் வந்து ஒரு யூத பெண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு உறவு வச்சுக்கிட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணுவான்.
ஹே இதுக்கு எதுக்குடா நீ தொடர்பு வச்ச, எவ்வளவு வக்கரமானவன் நீ அப்படின்றத அந்த சீன் உணர்த்தும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் உணர்த்தும். அதாவது விஷுவலி ஒரு ஆர்டரை இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் ஜொனேத்தன் கிளேசருங்க. இது பல மனநிலைகளை சொல்லுது. அந்த பசங்க மனநிலைகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க அந்த கேம்பை ஒட்டி இருக்க அந்த லீடர்ஸோட பசங்க. படத்தில் ஒரு சீன், ஒரு 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 அவனை சூஸ் பண்ணிவிடுவாங்க. அவன் சூஸ் பண்ணும்போது அவனுக்கு உன்னால் முடியாது, அவனால் ரொம்ப வாமிட் சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டெப் விட்டு இறங்கிட்டு அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சீன் ஒன்று காட்டுவான். நமக்கு புரியாது, என்னென்னு நமக்கு புரியாது. என்னடா என்ன இது படத்துக்கு சம்மந்தமே இல்லை, ஏன் இதெல்லாம் வருதுன்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம அப்போ தான் புரியும், ஓ தட் சீன் இஸ் பிரில்லியன்ட். அதை ரிவீல் பண்ண முடியாது, பட் தட் இஸ் பிரில்லியன்ட். இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கு. இந்த படத்துடைய சவுண்ட் டிசைன் வந்து ஒரு கதையை நகர்த்துவதற்கு, ஒரு திகிலை உணர்த்துவதற்கு, ஒரு உளவியல் ரீதியாக ஒருவனை ஒரு படம் பார்க்க ஆடியன்ஸை வந்து கட்டி போடுறதுக்கும், அவனை வந்து உள்ளுக்குள்ளே இறங்கிய விஷயம் செய்யறதுக்கு இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் மிகப்பெரிய இடத்துல பலமாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லணும். தட் வாஸ் ரிமார்க்கபிள் சவுண்ட் டிசைன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தின் மியூசிக் 3 இடத்துல தான் மியூசிக் வரும். மியூசிக் வேறு இடத்துல வந்து சீன் இருக்காது. ஆனால் அந்த மியூசிக் செய்கிற விஷயமெல்லாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும். படத்தின் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் பண்ணும், நடுவில் ஒன்று பண்ணும், கிளைமேக்ஸில் ஒன்று, படம் முடிஞ்சோன்னு ஒன்று பண்ணும். சிம்பிளி டெரிஃபிக். அது எல்லாமே டைரக்டரோட அந்த விஷயம் தான். படத்தின் சினிமாட்டோகிராஃபியும் குறிப்பிட்டு சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா அந்த வாழ்க்கையை நெருங்கி பார்த்த ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த இவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி சில இடங்களில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நடித்த கிறிஸ்டியன் ஃபீல்டும் சரி, சாண்ட்ரா ஹாலரும் சரி, அவங்க கொடுத்த பங்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சாண்ட்ரா ஹாலரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு கேர்டேக்கராக அப்படின்ற ஒரு மோட்லேயே அந்த இது இருக்கும். ஆனால் சுற்றி நடக்கிற விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிற அந்த இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி கோமே வந்துடும். இந்த மாதிரி இவ்வளோ கேஷுவலாக அது சுற்றி அவ்வளோ குடும்பம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்குது பாருங்கள். அதை எதுவுமே காமிச்சிக்காமல் நடிக்கணும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கதாநாயகியோட அம்மா கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் மட்டும் ஒரு கட்டத்தில் இதை கொடுமைகளை பார்த்து ஒரு உள்ளுக்குள்ளே புழுங்கும். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குதுங்க. நான் நிறைய ரிவீல் பண்ண விரும்பல. இதுவே கொஞ்சம் அதிகமாக ரிவீல் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிராண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல் வின்னருங்க. அதே மாதிரி ஃபிப்ரசி ப்ரைஸ் இந்த காம்படிஷன் செக்ஷன்லேயும் வின்னர். அதை தவிர்த்து பாம்டியோருக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருந்தது. ரீசனாக நடந்த பாஃப்டாலையும் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சவுண்டுக்கும் அதே மாதிரி வந்து நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிமுக்கும் அவார்டு வாங்கியிருந்தது. இந்த படம் இந்த ஆண்டு நடக்க போகிற ஆஸ்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாமினேஷனாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் சவுண்ட், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டேரக்டர் அண்ட் பெஸ்ட் அடாப்டிவ் ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த படம் நாமினேட்டாக இருக்குது. அதை தவிர்த்து இந்த திரைப்படம் 48 வின்ஸ் அண்ட் 151 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படம் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷுவலி மாஸ்டர் பீஸ் ஃபிலிம்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.